இல்ல சார். வந்தீரா சார். வரலையா ஸ்க்ரீன்? உங்களோட ஸ்க்ரீன் வந்துட்டா வரலையா? ஷேர் ஆகிக்க. ஸ்ட்ரக் ஆகுறேன்னா உங்களோட சைட்லாம் ஐஸ்வரி. ஓ, இப்போ சரி சார். சரி. ஒரு கே. ம். நாங்கள் சட்டங்கள் சார்ந்த பகுதியை பார்த்து கொண்டு வந்து இடம் அதில் நான் நினைக்கிறேன். இதில் நிப்பாட்டிடும். ரா ஓடிக்கொண்டிருக்கிறது. ராட கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணி போய்க்கொண்டு என்ன முடியலையே போய்க்கொண்டு அப்படியா கடைசி கட்டத்துக்கு வந்துக்கிறோம் அப்படியா இல்லையா? ஓ சார். ராட வள்ளின போய் தான் நிற்கணும். சரி இல்லை ஓதுங்க பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم. يومئذ تحدث أخبارها. تحدث دال سوند எடுங்க. يومئذ تحدث دال. يومئذ تحدث أخبارها. கொஞ்சம் காகம் எடுத்து ஓதுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியா பார்த்துக்கொள்ளேரு. ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. இந்த யா இல்லமு யா மாத்துங்க ஏ அஃபல யா இல்லமு ல ஏ ஃப ல ஏ மூணும் ஒரே வடிவத்தில் இருக்கும். أفلا يعلم إذا بعثر ما في القبور. இப்படி போதுங்க. أفلا يعلم إذا بعثر ما في بعثر القبور. இல்லையே بعثر ரெண்டு வாரம் இல்லாது எப்படி வரும் அது? أفلا بعثر. ஆ ரா بعثر ரா சவுண்டை மாத்துங்க. أفلا يعلم إذا بعثر ما في القبور. சவுண்ட் வசனத்தோட இறுதி அப்படியே உங்களுக்குள்ள சுருங்கப்படாது. அதுவும் சத்தத்தோட வரணும் அது. அது முக்கியம். இருபது. இப்போ குபு எங்கிறதுக்கு பின்னால வர சவுண்ட் ஒன்றும் கேட்குது இல்லை. அப்படி நீங்க மாத்த வேணும். أفلا يعلم إذا بعثر ما في القبور. அடுத்தது வசனத்தை நாலு உடைக்க வேணும். أفلا يعلم إذا بعثر ما في القبور அது உடைக்க வேணும். உடைச்சா அது ஓதல் இல்லை. அப்போ நாங்கள் அடுத்தடுத்த சொற்களை கனெக்ட் பண்ணி தான் எங்களோட உச்சரிப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம். أفلا يعلم إذا بعثر ما في القبور ஜாயின் பண்ணணும். நாங்கள் எடுத்து பிரித்து ஓதுற மாதிரி விளங்கப்படாது. நீட்டப்படாது தான். ராவ நீட்டப்படாது, மீம நீட்டப்படாது தான். பட் நாங்கள் ஓதுறது வெளியால் நாங்கள் ஒவ்வொரு சொல்லாத்தான் ஓதுறோம். இடையில கெப்பல் அடித்தான் ஓதுறோமேங்கிறது காட்டப்படாது. அது பிள்ளை முடியுமா இருக்கு ஜாயின் பண்ண பார்க்கணும். سوري سوري. அது போ. أفلا يعلم إذا بعثر ما في القبور. மூணாவது. إن ربهم بهم يومئذ لخبير. அதுலேயும் அதான் கடைசி சரி போறணும். إن ربهم بهم يومئذ لخبير. நீட்டுறது கடைசி வசனத்தை இறுதி முடிக்கிற விஷயம் விளங்குது இல்லை. அது உங்களுக்கு தான் ஹபீர் தேவையிடணும்.
எத்தனை செகண்ட்ல எத்தனை அளவு நியூட்டன் ஹபீர அதுக்கு அடுத்து போதும். إن ربهم بهم يومئذ لخبير. நாலாவது وأخرجت الأرض أثقالها. ஹ டப்பல ஹ என்றால் எஸ் கோ நீட்டிக்கிறீங்க. ஹ என்று அதை விட குறைய தான் வருது. وأخرجت வ- الأرض أثقالها. ஆ அந்த கோவை பேலன்ஸ் பண்ற மாதிரி ஹாவுக்கு நாங்கள் போகணுமா? அஞ்சாவது. يومئذ تحدث أخبارها. திருப்பி போதுங்க. يومئذ تحدث أخبارها. أخبارها ر را சவுண்டு மாறணும். أخبار أخبارها را. أخبارها. திருப்பி போதுங்க. يومئذ تحدث أخبارها. ஹ திருப்பி அதே பிரச்சனையே. ஹ அந்த ஹாப்ல நிக்க வேணும். يومئذ تحدث أخبارها. ஆ வசனத்தை முழுமைப்படுத்துங்க. குட், இப்ப சரி. அடுத்து. أرأي أرأيت الذي يكذب بالدين. ஏழாவது. الذين هم يراءون. திருப்பி போதுங்க. الذين هم يراءون. யுரா மட்டும் தான் கேட்குது, அவங்கள ஒன்றும் கேட்கல. நாங்கள் அலிஃப் இருக்குது, அலிஃபை தெளிவாக வெளிப்படுத்தி சிலஞ்சி போதும். الذين هم يراءون. எட்டாவது. وأرسل عليهم வ ஆர் طيرا வ அ வ ஆர் வ ஆர் وأرسل عليهم تلا طيرا. سينا معدوم و آر وأرسل, آه. وأرسل عليهم طيرا أبابيل. திருப்பி கொடுங்க. وأرسل عليهم طيرا أبابيل. ஒன்பதாவது. وما أدراك ما الحطمة. திருப்பி கொடுங்க. وما أدراك ما الحطمة. பத்தாவது. يوم يكون الناس كالفراش பா المبثوث. மாத்த வேணாம். كالفراش الفرا كالفراش يوم يكون الناس كالفراش المبثوث. இதோட முதலாவது பகுதியை முழுமையாக முடியுது. நாங்கள் இரண்டாவது பகுதி இன்றைக்கு ஆரம்பிப்போம். அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது பகுதி வந்து கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன் கஸ்ரமத்து போன்ற வகைகளோடு வர பகுதி. இது முழுமையாக மெல்லினமாக ஓதப்படக்கூடிய. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் தடிப்பா ஓதணும், வல்லினமா ஓதணும், நாக்கு எங்கே எல்லாம் பார்த்துக்கிறோம். இங்கே நாங்கள் செல்றது மெல்லினமாக ஓதப்படக்கூடிய இடம். இப்போ மெல்லினமாக ஓதப்படக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் அதோட உச்சரிப்புக்கு சின்ன வித்தியாசம் உண்டிக்கு. நீங்கள் வல்லினமாக உச்சரிக்கிற பகுதியை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களை வேறுபாடை அவனை பார்த்து கொள்ளிலும். இங்கே மெல்லினமாக ஓதுகிற சந்தர்ப்பத்தில் நாவினுடைய முன்னால் இருக்கிற மேல் பகுதி, நுனிப்பகுதி அல்ல, நுனிப்பகுதி தொடர்படும் வல்லினமாக ஓதுகிற சந்தர்ப்பத்தில் நாவினுடைய மேலால் காணப்படக்கூடிய முன்னால் இருக்கிற அந்த மேல் பகுதி தொண்டையினுடைய முன்பகுதி. முன்பகுதின்னு சொல்றது
முன் கடவாய் பற்களுக்கு பின்னால் இருக்கிற பகுதி. அந்த பகுதியில் பிரித்துட்டு படணும். பட்டாதான் இந்த உச்சரிப்பிட்ட சவுண்ட் வரும். சரி சார். ரைட். சவுண்ட் வந்து கீழ் நோக்கி தான் போகும். சவுண்ட் கீழ் நோக்கி போகும். ரீ ரீ என்ற உச்சரிப்பை நாங்கள் எடுக்கணும். இதுல முதல் பகுதி உதாரணங்களை இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். முதல் பகுதியில வர வல்லினமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இடையில இடையில உங்களோட ராட உச்சரிப்பு மாறி இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க. இல்லாட்டி தொடர்ந்து பிரச்சனை வரும். இது சரி உங்களுக்கு சார். பயணிக்கும் ரெக்கார்டை கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க.